ஹாய் குட்டீஸ், உணவை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு கதை பார்க்கலாமா? இந்த கதையில் ஒரு 7 விவசாயி அப்புறம் அவங்க பொண்ணு வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க அப்பா சம்பாரிச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனால் ஒரு நாள் மழை பெஞ்சதில் வலிக்கி விட்டு விழுந்து அவங்க அப்பாவுக்கு கால் உடஞ்சி போயிடுது. இந்த பொண்ணு தான் சாப்பாடு கொடுக்குன்ற நிலைமைக்கு ஆளாயிறாங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, அப்பா பக்கத்தில் தானப்பா நம்ம மாமா வீடு இருக்குது, அவங்கக்கிட்ட போய் நான் ஏதாவது வேலை கேட்குறேன், வீட்டு வேலை செஞ்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து வர சம்பளத்தில் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம்ப்பான்னு சொல்லி போகிறா. அப்போ பணக்கார வீடு தான் அவங்க. அங்கே போய் கேட்குறா வேலை. அவங்களும் ஓகே, நீ வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிக்கோன்னு சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட் நாள் வேலை பார்த்துட்டு போகும்போது வீட்டில் காஞ்சி போன ரொட்டி மட்டும்தான் இருக்குது. அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த பொண்ணு பட்னியாக கிடக்கா. அவங்க மாமா வீட்டுக்கோ பெரிய பெரிய பணக்காரங்களாம் விருந்தாடியாக வந்திருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு தான் சமைக்கணும், சமைச்சு கொடுக்குறா. ஆனால் அவள் பட்னியாக தான் கிடந்துக்கிட்டு இருக்கா, சாப்பிடவே இல்லை. பார்த்தா அவங்க அளவான சாப்பாடு சாப்பிடாம அளவுக்கு அதிகமாக சாப்பாடை வச்சு கீழே கொட்டுறாங்க. அப்போ இந்த பொண்ணு போய் கேட்குறா, ஐயா நீங்கள் கீழே கொட்டாமல் இருந்தால் நானாவது அதை சாப்பிட்ருப்பேன், நான் ரொம்ப பசியில் தான் இருக்கேன், எப்போவுமே நம்மளுக்கு வேணுங்கிற சாப்பாடை மட்டும்தான் தட்டில் வச்சு சாப்பிடணும்னு சொல்ல எனக்கே நீ அறிவுரை சொல்லியான்னு வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க. ஆனால் வீட்டை விட்டு விரட்டினதுக்கப்புறமா அவங்க வீட்டு பையனுக்கோ சமைச்சு கொடுக்க ஆள் இல்லாமல் பசியில் ரொம்ப ஏங்குறான். வீடு வீடாக போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அப்போது இந்த பொண்ணு பார்த்துட்டு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறா. அப்போ தான் அந்த பையன் சொல்கிறான், உன்னை நான் எவ்வளோ அவமானப்படுத்திருக்கேன், ஆனால் நீ எனக்கு கொடுக்குற அப்படின்னு, இனிமேல் நான் சாப்பாடையே வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னும் சொல்கிறான் அவன்.